என்னது அவன் வீட்டில் உள்ள குப்பை என்ன வீட்டில் கிடக்கு? அவன் வீட்டில் மறந்து இருந்த பிறகு என்ன வீட்டில் எல்லாம் இட்டுருக்கேன். நான் தூத்து அவனை வீட்டில் ஆக்குவோம். என்ன செய்ய? ஒரு டீசென்ட் உண்டா, ஒரு மரியாதை உண்டா? எல்லாம் என்ன வீட்டில். அவன் இன்னும் வரட்டு, அவனு உண்டு. சரி, பாத்திரம் கழுவுவா பரவாயில்ல. என்னது ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவனை வீட்டில் உள்ள குப்பையில என்ன வீட்லையா? நல்ல கதை. அவனே வீட்டில் விழுந்த குப்பையில என்ன வீட்டில் மாங்காய் விழுந்தா மட்டும் எடுப்பான். அவனே வீடு கொண்டாக்கிட்டு வருவான். சரி, எப்படி இருந்தாலும் அவன் வருவான் இல்லை வெளியே, அப்பதான் பார்ப்போம். அவனை வீடு வந்தாச்சு, நீ அவன் வரட்டு வெளியே. உண்டு அவனுக்கு. உன வீட்டில் உள்ள குப்பையில என்ன வீட்டில் ஆக்கி வச்சிருக்க? அதான் அது உன வீட்டில் எல்லாம் மறந்துக்கி. தெரிய பேசிட்டு இருக்கியா? அவனை வீட்டில் மரத்தை வச்சுருந்து என்ன வீட்டில் வந்து குப்பையில் கிடக்குன்னு. சரி, என்ன இல்லை என்ன வீட்டில் ஆக்கிட்டு இருக்கு? நீயும் வச்சுக்கோ. என் வீட்டில் மாங்காய் தின்னா மட்டும் தின்ன தெரியுதா? ஏன் அது குப்பை போல தோணிக்கலையா? அதை ஏன் திருப்பி தரல? குப்பையை மட்டும் இஞ்சிட்டு எடுத்து போடுதியா? இல்லைங்க, எங்க சண்டைக்குள்ள நீ யாரா? இல்லைங்க எப்படிங்க எப்படி இல்லை பக்கத்து படிங்க. இதில் மக்கும் குப்பையை போடுங்க, இதில் மக்கா குப்பையை போடுங்க. இதில் மக்கும் குப்பையை போட்டு இதில் மக்கா குப்பையை போட்டால் உங்களுக்கு பிரச்சனையே வராது. வீட்டில் 2 பேரும் மாறி மாறி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த மக்கும் குப்பையை மாட்டு பயன்படுத்தலாம். மக்கா குப்பையை நம்ம ரீசைக்கிள் பண்ண கொடுக்கல. அதனால நீங்கள் மக்கும் குப்பை மக்கா குப்பை என்ன பிரித்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் வராது. மக்கும் குப்பை மக்கா குப்பை நல்லா பிரித்து போட்டு உதவுவோம். நன்றி.